செய்திகளை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் மீராசா பள்ளிவாசலில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. நோன்பு கஞ்சி காய்ச்சுவது தொடர்பாக மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இரு தரப்பு மோதலை அடுத்து கன்னியாகுமரியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மீராசா ஆண்டவர் பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி காய்ச்சுவது தொடர்பாக மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இரு தரப்பினரிடையே அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் மீராசா ஆண்டவர் பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி காய்ச்சுவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கால்வின் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கால்வின், இந்த மோதல் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். கன்னியாகுமரி மெயின் ரோட்டில் உள்ள மிராசா ஆண்டவர் பள்ளிவாசல் அங்கு உள்ளது. இதில் தொழுகை நடத்துவதில் இரு தரப்பினரிடையே சில ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது ரமலான் நோன்பு நடைபெற்று வரும் நிலையில் பள்ளி வாசலில் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதில் இரு தரப்பினரிடையே கடந்த சில நாட்களாக மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டது. இதையடுத்து இரு தரப்பினரையும் அழைத்து கன்னியாகுமரி டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இன்று இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. இதனால் அங்கு கன்னியாகுமரி டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையிலான ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் நடைபெற்று வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கல்லாலும் கையாலும் கொடூரமாக போலீசார் கண் முன்னரே தாக்கிக் கொண்டனர். ஆண்கள் ஒருபுறம் தாக்கிக் கொள்ள அதற்கு இணையாக பெண்களும் ஒருவரை ஒருவர் கொடூரமாக தாக்கிக் கொண்டனர். இதனால் சிலருக்கு ரத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் அழிந்தது. இந்த கைகலப்பானது கன்னியாகுமரி நாகர்கோவில் பிரதான சாலையில் நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் கன்னியாகுமரி நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலுக்கும் ஒரு தரப்பினர் முற்பட்டனர். இதையடுத்து அப்பகுதியில் ஏராளமான போலீசார் இன்னும் குவிக்கப்பட்டு வருகின்றனர். அம்ருத், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கால்வின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.